தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய வீடியோ போடுறாங்க. உங்கள் கவனத்துக்கு வந்து தானே எனக்கு தெரியல. என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப ஆட்டோ டிரைவர்ஸும் கேப் டிரைவர்ஸும் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்காங்க. ரேபிட்டோ, ஊபர், ஓலா இவங்க வந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபா, இல்லை அப்படின்னாக்கா நார்மல் டைமில் 15 ரூபா இந்த ரேட்டு தான் போட்டுருக்காங்க. அப்போ இவங்க இந்த ரேட்டுக்கு போட்டாக்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் இவங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சிஎன்ஜி போகிறதுக்கு இப்போ தட்டுப்பாடு இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் வந்து சிஎன்ஜி போட அவங்களுக்கு டைம் போகுது. அதுலேருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, டிராஃபிக்கில் கால் வலிக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு ஒரு 1.5 மணி நேரம் போயிடுது. மீதி இருக்கிற 7 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. மீதி இருக்கிற 7 மணி நேரத்தில் டிராஃபிக்கில் 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு 300 டியூட்டி ஓட்டுறதுக்கு. அவங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினாலும் 2500 ரூபா தான் ஒரு நாளைக்கு ஓட்ட முடியுது. அந்த 2500 ரூபா ஓட்டுறதுல 700 ரூபா சிஎன்ஜி போகுது. மீதி 1700லேருந்து 1800 ரூபா, இதில் 200 ரூபா பெட்ரோல் போயிடும். மீதி 1500 ரூபா தான் அவங்க கையில் இருக்குது. அந்த 1500 ரூபாயில் அவங்க சாப்பாடு செலவுக்கு எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருந்து குறைஞ்சது வந்து ஒரு 100 பேர்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சென்னை சிட்டி, அது மாதிரி கோயம்புத்தூர், அந்த மாதிரி மிகப்பெரிய சிட்டியில் போயிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இவங்க கடனை வாங்கி அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து 1500 ரூபாயில் 200 ரூபா அவங்க சாப்பாடு செலவுக்கு 200லேருந்து ஒரு 300 ரூபா செலவு பண்ணிவிட்டு 1200 ரூபா அவங்க கையிருப்பு வச்சுக்கிட்டு மாதம் அவங்க வந்து 20,000 ரூபாய் டியூ கட்டணும். நல்லா கேட்டுங்க, மாதம் 20,000 ரூபாய் அவங்க டியூ கட்டணும். அவங்களுடைய வாழ்வாதாரமே மாதம் 40,000 தான் சம்பாதிக்கிறாங்க. 20,000 ரூபாய் டியூ கட்டிட்டு அதில் மீதி 20,000த்தில் அவங்க குடும்ப செலவை பார்க்கணும். மாதம் 10,000 ரூபாய் அவங்க வந்து வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும். வண்டி இப்போ சர்வீஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசை வச்சு மீதி 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண? இதில் வர தண்டலுக்கு வதங்கியிருப்பாங்க, அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, வீட்டை வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க, வீட்டில் லோன்காரங்க வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் லோன்காரங்க தான் நிற்கிறாங்க. இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 10 மணி நேரத்துக்கு மேலேயும் ஓட்டி அந்த லோனையும் கட்டி அவங்க கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் வண்டி ஓட்டினா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற சூழ்நிலை வருது. இது எல்லாமே என்ன? பெட்ரோல் விலை ஏறினது, டீசல் கிடைக்கல, டீசல் வண்டி நிறுத்திட்டீங்க. நீங்கள் சிஎன்ஜிக்கு தட்டுப்பாடு வந்ததுனால 2 ஃபியூலுக்கு அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுது. 2 ஃபியூல் போட்டாக்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டும் ஓட்டி பகலும் ஓட்டி அவங்க வீட்டை பார்க்காம அவங்க குடும்பத்தை பார்க்காம இங்கே வந்து கடையாக கிடக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அன்றைக்கி 60 ரூபா விற்ற பெட்ரோல் விலை இன்றைக்கி 120 ரூபா வந்து நிற்கிது. டபுளாக ஏறி இருக்குனாக்கா அன்றைக்கி இருந்து அதே ரேட்டு இன்றைக்கும் போயிட்டு இருந்தனா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வரப்போகுது. இது நல்லா கேட்டுக்குங்க. திமுக அரசும் அதிமுக அரசும் லஞ்சத்தை வாங்கிட்டு பண்ணாங்களோ இல்லைனா அவளை கண்டுக்காமல் விட்டாங்களோ தெரியல, சரிங்களா? அது நான் சொல்ல விரும்பலை, அவங்கள பற்றி பேசவே விரும்பலை. அந்த அளவுக்கு அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, தமிழக அரசு இப்போ புதிய தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. வந்ததில் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. நல்ல ஊழல்கள் நிறைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்னு கேள்விப்பட்டால் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது, சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 3/4 பேர் டிரைவர்ஸ் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே கேப் டிரைவர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க 3/4 குடும்பங்கள், இங்கே லட்சக்கணக்கான குடும்பங்கள் இது கேப் டிரைவர்ஸ் இந்த ஓலா ஊபர் போன்ற இதில் வண்டி ஓட்டிட்டு இந்த ஒரு டாக்ஸியை நம்பி மட்டுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி மீட்ரு இருந்தது, இப்போ மீட்ரு இல்லை. இந்த மாதிரி ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க. ப்ரைவேட் கிட்ட கொடுத்தும் அவங்க வந்து சரியான நிலையில் விலை நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ள போட்டி வந்துடுச்சு. இதனால் வந்து கோடிக்கணக்கான வருவாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும். அது எப்படி நான் சொல்லட்டுங்களா? ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு டியூட்டி எடுக்கும்போது அவங்க வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. டேக்ஸ் கட்டும்போது இது வந்து 20 ரூபா கிலோமீட்டருக்கு ஓட்டி 1 ஹவர் டைமில் அவங்க டேக்ஸ் கட்டும்போது அவங்களுக்கும் வாழ்வாதாரம் போகுது. உங்களுக்கு கூட கிடைக்கக்கூடிய இப்போ 30 ரூபா அவங்க கிலோமீட்டருக்கு ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் கிடைக்கக்கூடிய டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது, சரியா? ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு போட்டியை வச்சுக்கிட்டு சரியான விலை கொடுக்காததுனால எல்லாருமே நடுத்தெருவுக்கு வர போகிறாங்க. இதில் வேறு மெட்ரோ வர ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மெட்ரோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக கேப் டிரைவர், கேபு ஆட்டோ எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த ஏன் அப்படின்னாக்க எல்லாருமே மெட்ரோவில் ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அப்போ இன்னும் விலை வந்து குறைக்கிற சூழ்நிலை வந்துடும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சரியான விலை கொடுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் கேப் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு. எங்கே போனாலும் டியூட்டி வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை போகுது அப்படின்னாக்க அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து சரியான ஒரு நிலைப்பாடுகள் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விலை நிர்ணயம் பண்ணணும். கிலோமீட்டருக்கு 30 ரூபா சடான வண்டிக்கு, ப்ரீமியமுக்கு அது அவங்க விருப்பப்படி 35 40 அவங்க விருப்பப்படி பண்ணிக்கிட்டோம். சடானுக்கு மினிமம் வந்து 30 ரூபா, எஸ்யூவிக்கு 40 ரூபா. இது மினிமம் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்படி மினிமம் அமௌண்ட்டாக 30 ரூபா கிலோமீட்டருக்கு அப்படின்னாக்கா 10 கிலோமீட்டர் 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும் டிராஃபிக்கில், சென்னை டிராஃபிக்கில்.
1 ஹவருக்கு அவங்க 30 ரூபா நீங்கள் கிலோமீட்டர் கொடுத்தா தான் 10 கிலோமீட்டர் 3/4 ஹவர் ஒரு சில டியூட்டிக்கு ட்ராவல் பண்ணுவோம், ஒரு சில டியூட்டிக்கு 1 ஹவரும் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு கிலோமீட்டர் இதுவில் ஓரளவுக்கு 2500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு 3000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஒரு 500 ரூபா அட்ஜஸ்ட் ஆகும். அந்த 500 ரூபாய் வச்சு அவங்க குடும்பத்தை நடத்திப்பாங்க. இது ஒரு சூழல் நீங்கள் உருவாக்கலை அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லா குடும்பமும் இன்னும் 2 வருஷத்துல நடுத்தெருவுக்கு வந்துடும். ஃபினான்சியல் ரீதியாக பயங்கர லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரும். ஏன் அப்படின்னாக்க ஃபைனான்ஸ் நிறுவனம் எல்லாமே டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்குது. அவங்க வந்து கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணத்தை அவங்க கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வட்டிக்கு தான் வேலை செய்கிறாங்க, அந்த வட்டிக்காக தான் வேலை செய்கிறாங்க, அந்த வட்டிக்காக தான் நிறுவனம் நடத்துகிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து போதிய வருமானம் இல்லாதனால இவங்ககிட்ட இருந்து பணம் எதுவுமே போகாதனால அவங்க ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பல குடும்பங்கள் விபரீத நிலைக்கு கொண்டு போய் நிற்கும். பல குடும்பங்களுக்கு நடுத்தெருவில் வந்து நிற்க மாட்டாங்க. விபரீதங்கள் நிறைய நடக்கும், நிறைய குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ தமிழக அரசு தான் கை காட்டுவாங்க. சரிங்களா? நீங்கள் எதுக்காக இவங்கள ஒரு நிலைப்பாடுகள் இவங்களை ஏன் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை கை காட்டுவாங்க. நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால் இப்போவே வந்து தயவு செய்து அந்த ஒரு கவனத்துக்கு வந்து எதனால் வரலன்னு தெரியல. நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க ஆன்லைனில் வந்து. இன்னும் சிஎம்முக்கு முதல்வர் அவர்களுக்கு இன்னும் கவனத்துக்கு போகலை. தயவு செய்து இதை பார்க்க தமிழக வெற்றி கழகம் நல்ல நிலைமைக்கு போனால் அந்த கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா தயவு செய்து கொண்டு போய் அவர்கிட்ட சேருங்க. இந்த வீடியோவை போய் அவர்கிட்ட காட்டுங்க. மாவட்ட செயலர் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய இந்த முறை வந்து எதனா ஒரு 5 வருஷத்தில் சாதிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அதனால தான் எதிர்கட்சிகள் யாரும் கேள்வி கேட்காம இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய பாராட்டுகளும் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக வந்து ஊழலை ஒழிச்சிருக்காங்க. 2வது பார்த்தோன்னாக்க இன்னும் நிலைப்பாடுகள் வந்து ஊழலுக்கு எதிராக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வருவாய் வரத்துக்கான சூழ்நிலைகளும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மக்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரதை காப்பாற்றுங்க. அப்படி நடுத்தருவுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்க அந்த டைமில் சரி செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கால அவகாசம் வேணும் சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ ஃபினான்சியல் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு எல்லா நிறுவனத்துக்கிட்ட போய்ட்டு இவங்ககிட்ட கொஞ்ச நாள் வாங்காமல் இருங்க, இவங்ககிட்ட ஃபினான்ஸ் வாங்காமல் இருங்கன்னா அதுக்கு ஒரு வட்டியை போடுவாங்க. இந்த கொரோனா டைமில் போட்ட மாதிரி வட்டியை போடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு ப்ரெஷர் தான். அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை. இதில் வேறு கஸ்டமருக்கும் இந்த ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாக்கா ஆட்டோமேட்டிக் கேன்சலு அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க. இதே எவ்வளோ பாருங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாக்க அப்போ கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை. என்ன அப்படி ஒரு பிரச்சனைனாக்கா நாங்கள் பில்லு கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த பணம் கொடுக்கல. சரியா? கஸ்டமர் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா நாங்கள் வந்து பில் கொடுக்கல, நாங்கள் கிளைம் தான் பண்ணுறோம். இது இப்போ எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிலேருந்து தான் எங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, டேக்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பில்லு கொடுத்தா அவங்க பணம் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பில்லு, உங்களுடைய ட்ராவல்ஸ் பில்லு எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. உங்களுடைய இந்த நிறுவனங்களுடைய பில்லு டைரெக்டாக எங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 90% பேர், மீதி 10% பேர் தான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கேப் யூஸ் பண்ணுறாங்களே தவிர காரில் போகிறவங்க எல்லாருமே வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணுறாங்க. கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியாக இருக்குது. அவங்களுக்கு இந்த பணம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த காசுலாம் அந்த கம்பெனிகளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களாம் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வெளிநாட்டு கம்பெனினாக்கா அவங்களுடைய மணி வேல்யூ அதிகம். தமிழ்நாட்டு இப்போ இந்தியாவுடைய மணி வேல்யூ விட அவங்களுடைய மணி வேல்யூ அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க கேட்குற ஒரே கேள்வி எனக்கு பில்லு வேணுன்றாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஓலா ஊபருக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டி. இதில் வேறு ரேபிட்டை வந்து ரொம்ப அடிமட்ட லெவலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மினிமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சலேஷன் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ டியூட்டி எடுக்கலையா ஒரு செகண்டில் உடனே நீ வண்டி மூவ் ஆகலையா கேன்சல், அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வேறு கொண்டு வரேன். அதை பற்றி இப்போ பேச விரும்பல. அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. பட் ஆனால் விலை நிர்ணயம் யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை தான். இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அறிக்கை. இதுதான் விலை நிர்ணயம். இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப் கொண்டு வருது, அதை கொண்டு வந்துருங்க. அதை கொண்டு வந்து அதில் வைங்க. அது மட்டும்தான், அதில் கொடுத்தா மட்டும்தான் கேப் டிரைவர்ஸுக்கு எல்லாருமே சலுகைகள் கிடைக்கும், கவர்மெண்ட் சலுகைகள் கிடைக்கும். இல்லைனா கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வாங்க. அப்படி இல்லை ஓலா ஊபர் ரேபிட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு அறிக்கை, ஒரே ஒரு கடிதம் கொடுங்க. 30 ரூபா நிர்ணயம் பண்ணுங்க. ஒரு ரேட்டு வந்து 30 ரூபா நிர்ணயம் பண்ணாலுமே அவன் வந்து சாதாரண ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கே அவனுக்கு வந்து 30 ரூபா நிர்ணயம் தான் தேவைப்படுது. அவன் அதை வச்சு செட்டில் ஆக முடியாது. இதில் வந்து நடுவில் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நிறைய பிளானை வச்சுக்கிட்டு வராங்க. ஆயிரக்கணக்கான வண்டி அவங்க அவங்களே இறக்கி விலை குறைவாக ஓட்டி அவங்களுக்கு பிஸ்னஸ். அது அவங்க ஒரு வண்டிக்கு ₹1 கிடைச்சாலும் அது ஒரு பிஸ்னஸ். ஆனால் இவங்க ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால்.
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஆளுங்களை வச்சு ஓட்டுறாங்க. இங்கே டிரைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட்டுங்க ஆளுங்க வர வச்சு ரேபிடோலாம் அதான் பண்ணுது. ரேபிடோ வண்டிலாம் வந்து அதர் ஸ்டேட் ஆளுங்க நிறைய பேர் வந்து ஓட்டுறாங்க. இங்கே தமிழகத்தில் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட் ஆளுங்களை வர வச்சு அவங்களுடைய விஷயம் என்ன, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20,000 கிடைச்சா போதும். அவங்களுடைய மாநிலத்தில் வந்து எல்லாமே விலை கம்மி. அங்கே போய்ட்டு ஒரு 10 ஏக்கர் வாங்கி வச்சுட்டு அவங்க லைஃப் செட்டில் ஆகிடுவாங்க. இங்கே இருக்கிறவன் வீட்டை விட்டுட்டு அவன் உயிரை விட்டுட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நடு தெருவில் போய் சாவணுமா? அதர் ஸ்டேட் ஆளுங்களுக்கு கொடுக்குறது நான் தப்பே சொல்லலப்பா. ஆனால் நம்ம நாட்டு ஆளுங்களை வச்சுட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம மாநிலத்து ஆளுங்களை வச்சுட்டு மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடாது. இது உங்களுடைய கவனத்துக்கு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த வீடியோவை எல்லார்கிட்ட கொண்டு போங்க, முதல்வர்கிட்ட கொண்டு போங்க. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி இல்லைனாக்கா சரியான விலை நிர்ணயம் கொடுத்தாலுமே அதை பதில் சொல்கிறதுக்கு ஆன ஒரு நிலைப்பாடுகள் தான். 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கில் ஓட்டினாக்கா கால் வலிக்க ஓட்டினாக்கா ஒரு 300 400 கையில் வரணும். அப்படி இல்லைனாக்கா 200 ஓட்டி அவங்களால குடும்பத்தை நடத்த முடியலை. பல பேர் கதறிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த இன்ஸ்டாவில் இருக்கிற வீடியோ ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதை கொண்டு போங்க. தமிழக வெற்றி காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட கொண்டு போங்க. இன்னும் மற்ற டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட கொண்டு போங்க. சிஎம் கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ரொம்ப நன்றிங்க. தயவு செய்து கேப் டிரைவர்ஸை எல்லாரையும் காப்பாற்றுங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விபரீதம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் சூசைட் அது நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது வாயால் சொல்லக்கூடாது. ஆனால் இன்னும் 2 வருஷத்தில் மொத்த குடும்பம் நாசமாக போயிடும். இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு வாங்க. விலை நிர்ணயம் பண்ணுங்க. திமுக அதிமுக செய்த லஞ்ச ஊழல் அதே ஒரு விஷயத்தை இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செய்து அதை சரி செய்து விலை நிர்ணயம் பண்ணுங்கள். எங்களையும் கொஞ்சம் கவனிங்க. இந்த டிரைவர்ஸையும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் ஊரை பார்த்து போகணும், கடன் அடைச்சிட்டு போய் ஊரை பார்த்து போகணும் தான் இங்கே மாடாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. நன்றிங்க. நன்றி முதல்வர் அவர்களே. ஏன்னா கண்டிப்பாக நான் தவறாக பேசலை. அதனால் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.